ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது நவுன். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல ஃபர்ஸ்ட் ஒன் நவுன் தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இங்கிலீஷ்ல வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல சொல்லணும்னா இலக்கணம் மாதிரி சொல்லலாம். ஓகே, ஸோ இது வந்து 8 இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நவுன், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், வெர்ப், அட்வர்ப், ப்ரீபோசிஷன், இன்டர்ஜெக்ஷன் அண்ட் கன்ஜங்ஷன். இந்த 8 தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நவுன். ஸோ நவுன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், பெயர்ச்சொல். ஸோ அதை பத்தி ஃபர்ஸ்ட் டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நவுன்ங்கிறது என்ன? A noun is defined as a word that names a person, place, thing or animal. அப்ப நவுன்ங்கிறது ஒரு பெயர்ச்சொல் தான். ஓகே, the types of nouns are அப்போ இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல 8 இருக்குன்னு சொன்னேன். அடுத்து நவுன்ல வந்து 5 இருக்கு. எதெல்லாம் பாருங்க. பெயர்ச்சொல்ல 5 வகை பெயர்ச்சொல் இருக்கு பாருங்க. ப்ராப்பர் நவுன், கலெக்டிவ் நவுன், காமன் நவுன், மெட்டீரியல் நவுன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இதுதான் இந்த 5 தான் நவுன்ல இருக்க 5 டிவிஷன்ஸ். இப்போ ஃபர்ஸ்டா ப்ராப்பர் நவுன். இந்த 5 நீ கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர் நவுன்னா என்ன? Proper nouns are nouns that specifically name a person, place, animals, organization or thing. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு மனுஷனோட பேரு, ஒரு இடத்தோட பேரு, ஒரு ஆர்கனைசேஷன் இல்லைன்னா இன்ஸ்டிடியூஷனோட பேரு, அப்புறம் ஒரு பொருளோட பேர், இதெல்லாம் பத்தி சொன்னா அது ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன்ஸ் ஆர் ஆல்வேஸ் கேபிட்டலைஸ்ட். ப்ராப்பர் நவுன் வந்து எந்த இடத்துல வந்தாலும், ஒரு சென்டென்ஸ்ல முதல்ல வந்தாலும் சரி, இடையில வந்தாலும் சரி. இப்போ ஒரு மனுஷனோட பேர் எழுதுறோம், பிரகாஷ் அப்படின்னு ஒரு பேர் எழுதுறோம் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் வேர்டா வந்தாலும் பி வந்து கேப்ஸ்ல தான் வரும். சென்டென்ஸ்ல இடையில வந்தாலும் கேப்ஸ்ல தான் எழுதணும். ஓகே, ப்ராப்பர் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எப்பவுமே எதுல வரணும்? கேபிட்டல்ஸ்ல தான் வரணும். ஓகே, இதுதான் இங்க சொல்லியிருக்கோம் பாருங்க. ப்ராப்பர் நவுன்ஸ் ஆர் ஆல்வேஸ் கேபிட்டலைஸ்ட் நோ மேட்டர் வேர் தே அப்பியர் இன் அ சென்டென்ஸ். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஜான், பிரகாஷ், ராஜேஷ் இதெல்லாம் ப்ராப்பர் நவுன். இதுல நியூயார்க், அடுத்த பிளேசஸ்ல பாருங்க. நியூயார்க், மவுண்ட் எவரெஸ்ட், மதுரை, சென்னை, உங்க ஊர் பேருனாலும் அது என்ன வரும்? கேப்ஸ்ல தான் எழுதணும். ஓகேங்களா? அனிமல்ஸ், பேர்ட்ஸ், அக்வாட்டிக் அனிமல்ஸ், ரெப்டைல்ஸ், இது எல்லாத்தோட பேர்களும் வந்து கேப்ஸ்ல தான் வரும் பாருங்க. லயன், ஜீப்ரா, எலிஃபண்ட், டைகர், ஸ்னேக், ஆஸ்ட்ரிச். இது மாதிரி அனிமல்ஸ்னா அனிமல்ஸ் மட்டும் இல்ல, பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ், அக்வாட்டிக் அனிமல்ஸ்னா நீர்வாழ் உயிரினங்கள், எல்லாத்தோட பேருமே கேப்ஸ்ல தான் வரும். திங்ஸ்ல பாருங்க. பேட், சைக்கிள், கர்டன்ஸ், பேப்பர், பேக், இது எல்லாமே என்னது அப்படின்னு சொன்னா இது எல்லாமே ப்ராப்பர் நவுன். ஓகே, அடுத்ததா பாருங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஐ வென்ட் டு a மூவி வித் நிஷா. இதுல நிஷாங்கிறது பர்சனோட நேம், இதனால இது ப்ராப்பர் நேம். மை ஃபாதர் கேம் பேக் ஃப்ரம் மதுரை. மதுரைங்கிறது பிளேஸோட நேம். ஸோ அது வந்து ஒரு ப்ராப்பர் நவுன். அடுத்தது நம்ம காமன் நவுன் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அந்த பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ப்ராப்பர் நேம் அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவலோட, ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்தோட பேர் தான் ப்ராப்பர் நவுன். இப்போ காமன் நவுன் அப்படிங்கிறது பொதுவானது. காமன்னா பொதுவானதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப காமன் நவுன்னா என்னவா இருக்குன்னா பொது பெயர்கள். ஒரு சில விஷயங்கள், இப்போ பொசிஷன் எல்லாம் வந்து டாக்டர், டீச்சர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பெயர்கள். அததான் காமன் நவுன் சொல்றோம். பாருங்க, காமன் நவுன் இஸ் ஜெனரல் நேம் ஃபார் அ பர்சன், பிளேஸ், திங் ஆர் ஐடியா. அப்போ எதுக்குமே ஒரு காமனான நேம் நம்ம காமன் நவுன் சொல்றோம். எக்ஸாம்பிள் பாருங்க. பர்சன்ல டீச்சர், டாக்டர், சைல்டு, பாய், கேர்ள், இது எல்லாம் வந்து காமன் நவுன். பிளேசஸ்ல பாருங்க. சிட்டி, பார்க், ஸ்கூல் வந்து காமன் நவுன். திங்ஸ்லயுமே பென், இது புக்கு, காரு, சேர், பென், இது எல்லாமே காமன் நவுன். இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஐ பாட் அ பென் எஸ்டர்டே. இது வந்து காமன் ஆப்ஜெக்ட். பென்னுங்கிறதுல எந்த ஒரு நீங்க வித்தியாசப்படுத்தி காமிக்காதனால பென் அப்படின்னு சொல்றதுனால அது காமன் நேம் ஆயிடுச்சு. ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். ஸ்கூல்ன்றப்ப அந்த இடத்துல உங்க ஸ்கூல் பேரை போடல, அதனால அது காமன் நேம். ஓகே, ஒரு பேரோட, ஒரு இன்ஸ்டிடியூஷன் இதோட பேரை போட்டுட்டாதான் அங்க வந்து ப்ராப்பர் நேம் வரும், ப்ராப்பர் நவுன் வரும். இங்க வந்து காமனா ஸ்கூல்னு சொல்லிட்டதுனால அது எந்த ஸ்கூலா வேணாலும் இருக்கலாம், காமன் நேம். ஓகே, அதே மாதிரி த கார்டன் இஸ் வெரி பியூட்டிஃபுல். எ டாக்டர் ட்ரீட்டட் மீ. இது நான் இதுல எழுதல, பட் நான் சொல்றேன். ஐ வாஸ் ட்ரீட்டட் பை அ டாக்டர். இது டாக்டர்ங்கிறது இங்க காமன் நேம். த புக் இஸ் வெரி யூஸ்ஃபுல். இங்க புக்குங்கிறது ஒரு காமன் நேம். ஓகே, காமன் நவுன். ஸோ இதெல்லாம் காமன் நவுன்ஸ். அடுத்தது பாருங்க, கலெக்டிவ் நவுன்ஸ். கலெக்டிவ் அப்படின்னா கலெக்ஷன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கூட்டம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து கலெக்டிவ் நவுன்னா எப்படி அப்படின்னா ஒரு டீம்னு இப்போ சொல்றோம் இல்லையா? டீம்னா என்ன? கிரிக்கெட் டீம்னு சொன்னா அதுல 11 பேர் சேர்ந்ததுதான் கிரிக்கெட் டீம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த அந்த டீம்ன்ற ஒரு வார்த்தையில 11 பேர் இருக்கிறாங்க, ரைட்? அப்போ நிறைய பேர், நிறைய நம்பர்ஸ் இருந்தாலும்
ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறது தான் கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ பாருங்க, கலெக்டிவ் நவுன் இஸ் a noun that refers to a group of individuals. நிறைய இண்டிவிஜுவல்ஸ் சேர்ந்த ஒரு குரூப்பை நம்ம என்ன சொல்றோம், கலெக்டிவ் நவுன் சொல்றோம். ஓகே, இல்லைன்னா திங்ஸா இருக்கலாம், இல்லைன்னா அனிமல்ஸ், எல்லாத்தையுமே இப்படி குரூப்பா இருந்தா அதை கலெக்டிவ் நவுன் சொல்லுவோம். Even though the noun represent multiple numbers, it is treated as singular in form. அதாவது இதுல வந்து மல்டிபிள் மெம்பர்ஸ் இருந்தா கூட ஒரு டீம்ல வந்து கிரிக்கெட் டீம் ஜெயிச்சிருச்சுன்னு தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ எங்க கிரிக்கெட் டீம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து அவர் கிரிக்கெட் டீம் ஹேஸ் ஒன் த மேட்ச் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அப்போ ஹேஸ் தான் போடுவோம், அதாவது சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம் டீமுக்கு. அப்போ டீமுங்கிறது ஒரு கலெக்டிவ் நவுன்ல வந்து அது சிங்குலரா தான் பார்க்கப்படும். டீமுக்குள்ள நிறைய இண்டிவிஜுவல்ஸ் இருக்கலாம், நிறைய பேர் இருக்கலாம், ஆனா டீம்ன்ற வார்த்தை வந்து சிங்குலர் நவுன் தான். அப்ப சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது பாருங்க, எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. டீம், the team is practicing for tournament. இப்போ டீம்னு போட்டு இஸ் போட்டிருக்காங்கல்ல, அப்போ ஆர் படம் இஸ் போட்டிருக்காங்க. அப்போ மெனி பிளேயர்ஸ்னா ஆர்னு போடுவாங்க, டீம்னு சொல்றப்ப இஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஃபேமிலி இஸ் கம்மிங் போட்டிருக்காங்க, her family is coming to visit. அப்போ ஃபேமிலிங்கிறப்போ அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, ஆனாலும் இஸ்ன்னு தான் போடுறாங்க. அப்போ டீமா சொல்றப்போ எல்லாத்துக்கும் சிங்குலர் வேர்ப் தான் போடுவாங்க. இந்த கிளாஸ்னா கிளாஸ் மொத்தமும் தானே. அப்போ இந்த கிளாஸ் ஹேஸ் ஃபினிஷ்ட் இட்ஸ் ப்ராஜெக்ட், ஹேஸ் போட்டு பண்ணியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி அனிமல்ஸ்ல வந்து இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு குரூப்புக்கு ஒரு நேம் வச்சிருப்பாங்க. இந்த அனிமல்ஸ்ல பொதுவாக கவ் எல்லாம் ஹர்டுன்னு சொல்லுவாங்க. கூட்டமா மாடுகள் மேய்துன்னா அந்த ஹர்ட் இஸ் கிரேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹர்ட்னா கூட்டமா ஆடுகளோ மாடுகளோ மேய்ஞ்சா அது வந்து ஹர்டுன்னு சொல்லுவாங்க. ஹர்ட் இஸ் கிரேசிங்னா புல் மேய்றது. ஓகே, ஹர்ட்னா அந்த கூட்டம். ஓகே, அதே மாதிரி ஃப்ளாக்னா பேர்ட்ஸோட கூட்டத்தை ஃப்ளாக்னு சொல்லுவாங்க. ஏ ஃப்ளாக் ஆஃப், ஏன்னு ஆரம்பிச்சிருப்பாருங்க. ஃப்ளாக்குங்கிறது கூட்டம் ஆயிடுச்சு, ஒரு கூட்டம் மாதிரி. ஏ ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் இஸ் ஃப்ளையிங்னு போட்டிருக்காங்க பாருங்க. அடுத்தது பாருங்க, பேக்னா என்ன அப்படின்னு சொன்னா வுல்ஃப்ஸோட கூட்டத்தை பேக்னு சொல்றாங்க, ஓநாய்களோட கூட்டத்தை பேக் அப்படின்னு சொல்றாங்க. the pack of wolves is hunting, isன்னு போட்டிருக்காங்க பாத்தீங்களா. the pack of wolves is hunting அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் திங்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா பழங்கள்லாம் பாருங்க, பஞ்ச், கிரேப்ஸுக்கு பஞ்சுன்னு சொல்லுவாங்க. bunch of grapes is on the table போட்டிருக்காங்க பாருங்க. கலெக்ஷன், his collection of stamps is impressive போட்டிருக்காங்க. அடுத்தது ஃப்ளீட்னா என்னன்னா இந்த கப்பற்படையில வர எல்லா கப்பல்களையும் சேர்ந்து ஃப்ளீட்னு சொல்லுவாங்க. the fleet of ships is anchored in the harbor. துறைமுகத்துல இந்த fleet of ships எல்லாத்தையுமே நங்கூரம் போட்டு நிப்பாட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல பாத்தீங்கன்னா டீம், ஹர்ட், பஞ்ச் இது எல்லாமே they refer to groups but are used as singular nouns in sentence. ஆனா எல்லாத்தையும் எப்படி சிங்குலர் நவுன் மாதிரி ட்ரீட் பண்றோம். ஓகே, இதுதான் கலெக்டிவ் நவுன். அடுத்ததான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்த பார்க்க முடியாதோ கேட்க முடியாதோ அது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அதாவது உணர்ச்சிகளால உணர முடியாது பட் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஓகே, அதாவது புலன்களால பார்க்க முடியாது பட் வந்து ஃபீல் பண்றது தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். எக்ஸாம்பிள்லாம் பாருங்க, ஹாப்பினஸ், சேட்னஸ், லவ், ஆங்கர், விஸ்டம், பிரேவரி, ஃப்ரீடம், சைல்ட்ஹுட், ஃப்ரெண்ட்ஷிப், பீஸ், இது எல்லாம் நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதை தான் வந்து நம்ம என்ன பண்றோம், அது வந்து ஒரு குவாலிட்டி தான். பார்த்தீங்களா, இங்க அப்ஸ்ட்ராக்ட் நவுன் டெஃபினிஷன்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இஸ் a type of noun that refers to quality, action or state. இது வந்து ஒரு குவாலிட்டியை ரெஃபர் பண்றதுனால இதை வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்றோம். ஹாப்பினஸ், சேட்னஸ், லவ், ஆங்கர், விஸ்டம், பிரேவரி, ஃப்ரீடம், சைல்ட்ஹுட், ஃப்ரெண்ட்ஷிப், பீஸ் எல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகே, இது மாதிரி நிறைய இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, ஹாப்பினஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப், பிரேவரி ஒன் த பேட்டில் ஃபார் அஸ், ஃப்ரீடம் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட், ஜஸ்டிஸ் ஷுட் பி சர்வ்ட் ஃபேர்லி. இந்த வார்த்தைகள் எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் நவுனா பார்க்கப்படும். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன் அப்படின்னா பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மெட்டீரியல் அப்படின்னு சொன்னா பொருட்களோட பேரு, அதான் மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன் இஸ் a substance, material or thing which can be perceived by the senses. இப்போ மெட்டீரியல் நவுன் அப்படிங்கிறது வந்து மெட்டீரியலோட பேரை தான் மெட்டீரியல் நவுன் சொல்றோம். எக்ஸாம்பிள் பாருங்க, கோல்டு, சில்வர், அயன், வுட், the necklace is made of gold. கோல்டு வந்து இங்க வந்து மெட்டீரியல் நவுனா பாக்குறோம். நெக்லஸும் மெட்டீரியல் நவுன் தான். வாட்டர், ஏர், ஃபயர், வாட்டர் இஸ் எசென்ஷியல் ஃபார் லைஃப்ல வாட்டர் இஸ் மெட்டீரியல் நவுன்.
ரா மெட்டீரியல்ஸ் காட்டன் உல்க்கு சில்க் பிளாஸ்டிக் மாதிரி எல்லா ரா மெட்டீரியல்ஸும் மெட்டீரியல் நவுன் தான். த ஷர்ட் இஸ் மேட் ஆஃப் காட்டன். பிளாஸ்டிக்ஸ் ஆர் நான் டிகிரேடபிள் ப்ராடக்ட்ஸ். பிளாஸ்டிக்ஸ் வந்து இங்க வந்து மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன்னா என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும், பொருட்களோட பெயர்களை நம்ம மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து கவுண்டபிள் நவுன்ஸ், அன்கவுண்டபிள் நவுன்ஸ். நவுன்ஸ்ல வந்து இப்போ 5 நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போறது நவுன்ஸ்ல வந்து ஒரு சில நவுன்ஸ் வந்து கவுண்டபிளா இருக்கும், ஒரு சிலது வந்து அன்கவுண்டபிளா இருக்கும். அதாவது கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னா எதெல்லாம் எண்ண முடியுமோ அதெல்லாம் கவுண்டபிள் நவுன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பென், பென்சில், ஒரு கிளாஸ், எனிதிங். ஓகே, அதெல்லாம் கவுண்டபிள் நவுன்ஸ். ஓகே, நமக்கு புக் இருக்கு, எல்லாமே தீஸ் ஆர் ஆல் பாக்ஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து கவுண்டபிள் நவுன்ஸ். அன்கவுண்டபிளா எதை சொல்வோம், இப்போ சுகரை வந்து எண்ண முடியாது, சால்ட்டை எண்ண முடியாது, மில்கை எண்ண முடியாது. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு லிஸ்ட் பண்றோம். பாருங்க, கவுண்டபிள் நவுன் ஆப்பிள், 2 ஆப்பிள்ஸ், 3 ஆப்பிள்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். அன்கவுண்டபிள் நவுன்ல என்ன எதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியாது, ஏரை கவுண்ட் பண்ண முடியாது, ரைஸ், வாட்டர், சுகர், சால்ட், ஸ்டார்ஸ், மில்க், காஃபி, இதெல்லாம் அன்கவுண்டபிள். ஏன்னா இதெல்லாம் எண்ண முடியாது. அப்போ அதுக்கெல்லாம் எப்படி சொல்லுவாங்க, சம் சுகர், மோர் சுகர், லிட்டில் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிவ் மீ சம் சுகர், கிவ் மீ சம் ரைஸ். ரைஸ் எண்ண முடியுமா, எண்ண முடியாது. அப்போ கொஞ்சமா சாதம் போட்டுன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி. give me some more rice, give me some more sugar, give me a little sugar அப்படின்றலாம் சொல்றோம் இல்லையா. இப்போ எண்ண முடியாதது வந்து uncountable nouns, எண்ண முடிகிறது countable nouns. இது ஒரு additional information. ஸோ உங்களுக்கு கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.